வணக்கம். வணக்கம் சார், உட்காருங்க. நம்ம ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க, கூல் ட்ரிங்க் சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உட்காருங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? எனக்கு ஒரு வீடு வேணும். பார்த்துடலாம் சார். டபுள் பெட்ரூமா ட்ரிபிள் பெட்ரூமா சார்? சிங்கிள் பெட்ரூமா இருந்தால் பெட்டர். தனி வீடாக இருந்தால் இன்னும் பெட்டர். சார், இந்த ஏரியாவில் தனி வீடு கிடைக்கிறது கஷ்டம். பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு, கீழே ஹவுஸ் ஓனர் இருக்காரு, மேலே ஒரு வீடு காலியா இருக்கு. எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னா சார். வீடை பார்த்துடலாமா? பக்கத்து தெருவில் தான் வீடு. ஹவுஸ் ஓனர் 5 மணிக்குள்ள வந்துருவாரு. அப்படியா? சரி, எவ்வளோ ரெண்ட் கேட்பாங்க? அதை பத்தி என்ன சார், நீங்க வாங்க, முன்ன பின்ன பார்த்து பேசிக்குவோம். சரி, நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன். சரிங்க சார். ம். வாங்க சார், வாங்க. வரேன். வாங்க. பவுனா, ம்? ஈவினிங் 4 o'clock ரெடியாக இரு. நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். என்ன? ஓகே. ஹலோ பாண்டியன் சார். ஹாய் சுரேஷ். இவங்க யாரு? மிஸ்ஸஸ் பாண்டியனா? ஆமாம். பயங்கர ரிசோர்ட் போல இருக்கு. பேசவே மாட்டேங்கிறாங்க. இல்லை, அவங்க கொஞ்சம் கூச்ச சுபாவம். அதெல்லாம் சேர்த்து தான் நீங்க போல்டா இருக்கீங்களே. பை தி வே, என்ன நான் இன்னும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கவே இல்லையே. சார் ஒருத்தர் என்கவுண்டர்ல போட்டு தள்ளினார்ல, அது என்ன காப்பாத்துறதுக்கு தான். என் பேர் சுரேஷ். ஹலோ. பேசிட்டீங்க மேடம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சார் என் உயிரையே காப்பாத்திருக்காரு. ஒரு விருந்து கொடுக்குறேன், வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், பிஸியா இருக்கேன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டே இருக்காரு. நீங்களா தான் அவரை கூட்டிட்டு வாங்களேன். இல்லை, நாங்கள் அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக வரோம். சார், அம்மா எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, நீங்க கண்டிப்பா வரணும். மேடம், நீங்க தான் கூட்டிட்டு வரீங்க. கண்டிப்பாக வரும். ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிட்டு இருக்கோம், அப்புறமா மீட் பண்ணலாம். ஓ, ஐ அம் சோ சாரி. ப்ளீஸ் கேரி ஆன். Okay. See you. Bye. Bye. பாய். அண்ணே, ஃபோன்ண்ணே. சொல்லுங்கண்ணே, டூரெல்லாம் எப்படி இருந்தது? சாப்பிட்டியா? அப்பாவுக்கு எப்போதும் உன் ஞாபகம் தாங்கண்ணே. சரி, உடம்ப பத்திரம் பார்த்து. பாசக்கார பொண்ணு. அண்ணே, நாளைக்கு கல்யாணம் பண்ணா எப்படி இருப்பாங்க தெரியல. யார் அதை வெளியில் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறா? வீட்டோட மாப்பிள்ளையாக தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னால் என் பொண்ணை பிரிஞ்சு இருக்க முடியாதுற. என்னடா சேட்டு கோமா வரான் போல இருக்கு? ஆமாண்ணே, அந்த இடத்து விஷயமா வராருன்னு நினைக்கிறேன். வா சேட்டு. என்ன வரவேற்கிறது இதுவே கடைசி முறையா இருக்கட்டும்னு அந்த ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். என்ன சேட்டு ஒரு மாதிரியா பேசுற? நான் எந்த மாதிரியும் பேசல. அந்த எஸ்டேட்டை முடிச்சு கொடுக்கறேன்னு சொல்லி என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்குனீங்கல்ல, அந்த பணத்தை திருப்பி கொடுங்க, நான் போய்கிட்டே இருக்கேன். டேய், சேட்டு என்னடா சொல்றான்? ஏன் உங்க காதுல விழலையா? கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கிறேன், புரியலையா? கொடுத்து 7 மாசம் ஆச்சு. இதோ இப்ப முடிச்சு தர்றேன், அப்ப முடிச்சு தர்றேன்னு சொல்லி இழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த பணத்தை நான் வட்டி கொடுத்திருந்தா கூட லாபம் பார்த்திருக்கலாம். ஒரு பிரயோஜனமும் இல்லாம போச்சு. டென்ஷன் ஆகாத சேட்டு. பொறுத்தது பொறுத்துட்ட, இன்னொரு 10 நாள் பொறுத்துக்க. அந்த துரசிங்க இன்ஸ்பெக்டரா இருந்த போது நமக்கு கொஞ்சம் அனுசரணையா இருந்துச்சு. இப்ப பாண்டியன் புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்துட்டான். அவன் கண்ணுல விளக்கண்ணையை விட்டுக்கிட்டு என்னை தோண்டி துருவி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரே இம்சையா இருக்கு. பரவாயில்லை, நான் வேற வழியிலே பாத்துக்கிறேன். கவர் சேட்டு, அந்த லேண்டை வாங்குறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. முன்னாடி 55 லட்சம் ரூபாய் பணத்தை ஒரே நாளில் வசூல் பண்ணி உங்ககிட்ட கொடுக்கலையா? இப்போ போலீஸ் சைடில் எனக்கு கொஞ்சம் ஆதரவு குறைஞ்சு போச்சு. அதனால தான் சொல்கிறேன். கவர் சேட்டு, அந்த பாண்டியன் அசந்த நேரமாக பார்த்து அந்த அம்மாவையும் அந்த பையனையும் ஒரு தட்டு தட்டிடுறேன். அவங்கள எப்படியும் நம்ம வழிக்கு கொண்டு வந்துடுறேன். இல்ல வரதன், இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. எனக்கும் என் பார்ட்னருக்கும் உங்களால தகராறு வந்துடும் போல இருக்கு. முடிவா என்ன சொல்ல வர்ற சேட்டு? பணம் இன்னைக்கே என் கைக்கு வரணும். சேட்டு, என்கிட்ட பணம் கொடுக்கறதும் உண்டியல்ல பணம் போடுறதும் ஒண்ணுதான். திரும்ப உன் கைக்கு வராது. கிளம்பு. கூடிய சீக்கிரம் அந்த இடம் உன் பேருக்கு மாறும். உங்கள்ட்ட எப்படி வாங்கணுமோ நான் அப்படி வாங்கிக்கிறேன். ஏய், இருங்கடா, பொறுமையா இருங்க. அவன் என் பேரை உச்சரிக்கும் போதே அவன் இந்த அளவுக்கு போவான்னு எனக்கு தெரியும்டா. என்ன சொன்ன? எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்குவியா? நான் நினைச்சேன்னா இந்த மரத்தை இருக்கிற மாதிரி உன் கழுத்த இருக்க என்னால முடியும். பாக்குறியா? டேய் ஜானி, கருப்பு.
என்ன அடிக்காதீங்க, விட்டுருங்க. இனிமே நான் பேச மாட்டேன். பேச மாட்டேன். இனிமே நான் பேச மாட்டேன். ஜானி விடு விடு. சேட்டு இதுக்கு தான் பேசுறதுக்கு முந்தி எதையும் யோசிச்சு பேசணுங்கிறது. பாத்தீங்களா நம்ம பசங்களை உங்களை கசக்கிட்டானுங்க. பரவாயில்ல, சட்டையை கசக்குனதோட விட்டாங்க. நீ போ சேட்டு, நான் பாத்துக்கிறேன். வரேன்ஜி, வரேன். போ. டேய் அண்ணே. இத்தனை நாளா அந்த சேட்டை காக்க வச்சது எனக்கு அசிங்கமாக தாண்டா இருக்கு. அந்த அம்மாவையும் பையனையும் பார்த்து கூடிய சீக்கிரத்தில் அந்த எஸ்டேட்டை எழுதி வாங்குறதுக்கான வழியை பாருங்கடா. சரிண்ணே. என்ன சார் சாதாரண சந்தேக கேஸ்ல உள்ள பிடிச்சி வச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறீங்க. நீங்க மனசு வச்சா விடலாம் சார். யோ பிடிச்சது இன்ஸ்பெக்டர் யார் வந்தாதான் விட முடியும். எப்ப சார் வருவாரு? எப்போ வருவான்னு யாருக்கே தெரியும். வருவார் சார். சார் இன்ஸ்பெக்டருங்கய்யா. இன்னும் வரல சார். இன்னும் வரலையா? ஆ. நேற்று ஃபோன் போனால் இதே தான் சொன்னீங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரா? எதுவும் இல்லை சார். முன்னெல்லாம் அன்டியூட்டி டைம்ல கூட இங்கே தான் இருப்பாரு. நேரங்காலமே பார்க்க மாட்டாரு. இப்பெல்லாம் டியூட்டி டைம்ல கூட வரதில்ல சார். அவர் முன்ன மாதிரி இல்லை சார். வணக்கம் சார். என்னையா சார், சினிமா பார்த்துட்டு வந்த என் மச்சானை அரெஸ்ட் பண்ணி சந்தேக கேஸில் 2 நாளாக உள்ள வச்சிருக்காங்க சார். நீங்கள் பெரிய மனசு பண்ணி விடுங்க சார். எங்கேயா பிடிச்சிங்க? சார் 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு 2 மணிக்கு மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்டில் பிடிச்சேன் சார். இதில் போதை வேற. இன்ஸ்பெக்டர் ஐயா நாலேஜ் இல்லாமல். அட்ரஸ் எழுதி வாங்கிட்டு அனுப்பி விடுயா. தேங்க்யூ சார். சரி வாயா வா. என்ன சார் தயங்குறீங்க? போலீஸ்காரங்களுக்கு வீடு கொடுக்க தயங்குவீங்கன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க. வீட்டு அட்வான்ஸோட 6 மாசத்து வாடகையும் சேர்த்து தரேன். சார் பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியறதில்ல. அதுலேயும் ஒரு பொண்ணு வந்து தனியாக தங்குதுன்னா. இந்த பாவனா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் தானே சார் ஃபேஸ் பண்ணோம். அதனால தான் சொன்னேன். எந்த பிரச்சனையும் வராது. அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. ஹலோ கிரிஜா, நான் மதன் பேசுகிறேன். பாண்டிய வீட்லையா இருக்கான்? சார் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் வீட்டை வாடகைக்கு விடுறேன். பிரச்சனை எதுவும் வராமல் பார்த்துக்குங்க. எந்த பிரச்சனையும் வராது. யார் ஃபோன்ல? மதன். அப்போ நாங்க எப்போ வீடை ஆக்குபை பண்ணலாம்? 2 டேஸ்ல வந்துடலாமா? வாங்க சார். நல்லா இருக்கியா பசுபதி? நல்லா இருக்குப்பா. அம்மன் பிரசாதம் இந்தா எடுத்துக்க. உங்க திருப்திக்காக தான் இதை எடுத்துக்கிறேன். மற்றபடி எனக்கு சாமி மேல நம்பிக்கை இல்லை. அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. எதுவுமே நம்ம கையில இல்ல. எல்லாமே அந்த ஆண்டவன் கையில தான்ப்பா இருக்கு. அப்போ என் அக்கா செத்ததுக்கு காரணம் கூட அந்த ஆண்டவன் தான் இல்ல? சரிப்பா, அதை விடுங்க. 2 நாள் முன்னாடியே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். வர முடியாம போச்சுப்பா. ஒரு நல்ல காரியம்தான். நம்ம நிலத்தெல்லாம் வித்துட்டேன். நம்ம சொடல தான் பேசி முடிச்சான். முன்பணமெல்லாம் வாங்கிட்டேன். இன்னும் 10 நாள்ல மொத்த பணமும் வந்து சேர்ந்துருண்டா. அப்புறமா இங்கேயே ஒரு வீடு பார்த்து வந்துடுறேன். அதுக்கப்புறம் என்ன, தினசரி உன்னை வந்து பார்க்க வேண்டியதுதான். வேண்டாம்ப்பா, இங்க வந்து என்ன நீங்க பார்க்க வேண்டாம். நானே உங்க கூட வந்து இருக்க போறேன். ஆகஸ்ட் 15 நான் விடுதலையாக போறேன்ப்பா. நான் சாமி இருக்கார் சொன்னேன்ல, நீ நம்பல. இப்ப பத்தியா எல்லாமே நல்லபடியா நடக்குது. இல்லப்பா, சிவசங்கரனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு.
அதான். பசுபதி, நீ எல்லாத்தையும் மறக்கணும்டா. நிலத்தை வித்து வர்ற பணத்துல பாதிய உன் பேர்ல பேங்க்ல போட்டுட்டு மீதி பணத்தை வச்சு இங்க ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம்டா. என் கண்ணு முன்னாடி நீ சந்தோஷமா வாழணும்டா. அப்பா, என்னோட சந்தோஷம் அந்த சிவசங்கரன் படுற வேதனையில தான் இருக்கு. அவன் எக்கேடும் கெட்டு போட்டு விடுறா. என்னோட ஒரே வருத்தம், அந்த அயோக்கியனை நம்பி என் பேத்தி யமுனாவோட வாழ்க்கை வீணா போயிடுமேன்னு தான். கவலைப்படாதீங்கப்பா. நான் வெளியே வந்த உடனே என்னோட முதல் வேலையே யமுனாவை பார்த்து அந்த சிவசங்கரனை பத்தின எல்லா உண்மைகளையும் சொல்ல வேண்டியதுதான். நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும்டா. என் பேத்தி அவனை பிரிஞ்சு வந்து சந்தோஷமா இருக்கணும். அப்படியே நீயும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட நிம்மதியா வாழணும். அதான்டா என் ஆசை. நீங்க ஆசைப்படுறதுல பாதியாவது நடக்கும்பா. நடக்கும்பா. அப்ப இங்க வீடு பார்த்துட்டு உன்னை வந்து பாக்குறேன்டா. உடம்ப பாத்துக்க, நல்லபடியா நடந்துக்க. முரட்டுத்தனத்தெல்லாம் இங்க காட்டாதரா. அப்பதான் சொன்னபடி ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிப்பா. அப்ப நான் வர்றேன்டா. மேடம், எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. ஜஸ்ட் விண்டோவில் வந்து கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணுற வேலை தான் இருக்குது. அதுவும் இன்னொரு 2 டேஸில் முடிஞ்சிடும். இந்த மாதம் ஒரு நல்ல நாளாக பார்த்து திறப்போட வச்சிடலாம். குட். பவர் சப்ளை எப்போ வரும்? நாளைக்கே லைன் கொடுத்துருவாங்க மேடம். ஓகே. நீங்க கேட்ட அமௌண்ட் இதுல இருக்கு. ஓகே. பேலன்ஸ் ஒர்க் முடிஞ்ச உடனே ஃபைனல் செட்டில்மெண்ட்டா பண்ணிக்கலாம். ஓகே மேடம். இந்தாங்க. தேங்க்யூ. நான் வர்றேன் மேடம். ஓகே. ஹலோ ஆன்ட்டி, நான் ரம்யா பேசுறேன் ஆன்ட்டி. ஹாய் ரம்யா குட்டி, எப்படி இருக்க? ஐ அம் ஃபைன் ஆன்ட்டி. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டேயே ஸ்கூலுக்கு போனேன். என்னோட மிஸ் எனக்கு பூ சாக்லேட்லாம் கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஈவினிங் ஜாலியா விளையாடினேன். வெரி குட். ஒழுங்கா படிக்கணும். அம்மா சொல்றத கேட்டு சமத்தா நடக்கணும். ஓகே ஆன்ட்டி, நீங்க ஒரு நாள் எங்க ஸ்கூலுக்கு வரணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. கண்டிப்பா வரேம்மா. தேங்க்ஸ் ஆன்ட்டி, வச்சிடவா? ஓகே, பை. பை. அண்ணா, நல்ல மூட்ல இருக்கா? பேசுறீங்க. பேசிடுவோம். யமுனா, யமுனா, என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? நான் ஆபரேஷன் பண்ணல பெரியப்பா. ரம்யா அதான்ப்பா லைன்ஸ் கிளப்ல இருந்து கூட டொனேஷன் வாங்கி கொடுத்தேன். ஆமா. அந்த பொண்ணு தான் இப்ப ஃபோன் பண்ணா. அவ பேசுறத கேக்குறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா, யாரோ ஒரு குழந்தை பேசினது கேட்டு நீ சந்தோஷப்படுற. உன் குழந்தைய கொஞ்சம் விளையாடணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதம்மா? ராஜேஷ்னு ஒரு மாப்பிள்ள, அவரும் உன்ன மாதிரி டாக்டர் தான். ரொம்ப நல்ல கேரக்டர். உன்ன மாதிரியே சோஷியல் தாட் உள்ளவர். அப்பா ப்ளீஸ் தயவு செஞ்சு இனிமே கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க. இப்ப நான் எடுத்திருக்க முயற்சி பத்தி உங்களுக்கே தெரியும் இல்லையா? இந்த நிலையில என்னால என் கல்யாணத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்போ என்னோட கவனம் எல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான். எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொது வாழ்க்கையில இருக்காங்களேம்மா. என்னால முடியாதுப்பா. ஏன்பா 3 வருஷம் பழகின ரவியை பத்தியே என்னால புரிஞ்சுக்க முடியல. அவர் கருத்துக்கு என் கருத்து ஒத்து போகல. அப்படி இருக்கும்போது புதுசா வர ஒருத்தரை நம்பி எப்படிப்பா என்னால என் வாழ்க்கையை ஒப்படைக்க முடியும்? ப்ளீஸ் இனிமே தயவு செஞ்சு இந்த கல்யாண பேச்சு மட்டும் என்கிட்ட பேசாதீங்க. உன் விருப்பத்தை மீறி நாங்க எதையும் செஞ்சதில்ல. ஓகே, உன் ஆம்பிஷன் சோஷியல் சர்வீஸ் தானே, அதுக்கு நாங்க குறுக்க வரல. ஆமா, ஹாஸ்பிட்டல் எப்போ ஓபன் பண்றதா இருக்க? நெக்ஸ்ட் மந்த் பா. அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் விவரமா எல்லாருக்கும் எழுதி அனுப்பிச்சிருந்தோம் இல்லையா? நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்கப்பா. சேவை மனப்பான்மையோட நம்ம கிட்ட ஒர்க் பண்ண நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் சின்னதா ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணோம். அதுக்கப்புறம் தான் எல்லாம் பிளான் பண்ணணும். ஓகே, கேரி ஆன். உன்னோட சர்வீஸுக்கு என்னால முடிஞ்ச உதவி நான் செய்யறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூப்பா. ஏய் சிவசங்கரா, என்ன அவதான் சொல்றான்னா நீயும் சரின்னு சொல்லிட்ட?
எனக்கு வேற வழியும் தெரியல, அவளை ஃபோர்ஸ் பண்ணவும் முடியல. ஆண்டவன் தான் அவன் மனசை மாற்றணும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார், ஏதோ முக்கியமான கேஸ் என்கொயரிக்கு போகணும்னு சொன்னீங்க. எந்த கேஸ் சார்? இது பர்சனல் கேஸு. விசாரிக்க வேண்டியது ஒன்றுதான். கொஞ்சம் உள்ள வரியா ப்ளீஸ்? சார், நேற்று நான் உனக்கு ஃபோன் பண்ணப்ப ஏன் கட் பண்ண? நானா? நீங்க ஃபோன் பண்ண நான் ஏன் கட் பண்ணோம்? நான் கட் பண்ணல. பொய் சொல்கிறேன். உன் செல்ல ஒரு லேடி எடுத்து பேசினாங்க. நான் கிரிஜா நினச்சிட்டு பேசினேன். என் பேரை கேட்டு தான் அவங்க கட் பண்ணாங்க. நான் திரும்பவும் ட்ரை பண்ணேன். செல் ஆஃப்ல இருந்துச்சு. ஏன் செல்ல லேடி வாய்ஸா? சான்ஸே இல்லை. நீங்க ஏதாவது ராங் நம்பர் பண்ணிருப்பீங்க. கால் ரெஜிஸ்டர். டைம் ஆஃப் கால் செக் பண்ணிக்கோ. நான் உனக்கு தான் பண்ணியிருக்கேன். பாரு, குற்றவாளியோட முகத்தை வச்சு அவன் உண்மையை பேசுறானா இல்லை பொய் பேசுறானான்னு கண்டுபிடிக்க நம்ம டிபார்ட்மெண்ட்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு போலீஸ்காரன் பொய் சொன்னா அது உண்மை மாதிரி தெரிய ட்ரைனிங் கொடுக்கல. ஸோ உன் முகம் காட்டி கொடுக்குது. இதை பாரு பாண்டியா, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர். ஆனால் 2-3 நாளா உன்னோட ஆக்டிவிட்டீஸில் நிறைய மாற்றங்கள் தெரியுது. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. எந்த பிரச்சனையும் இல்லை சார். 4-5 கேஸ் பெண்டிங்ல இருக்கு. என்கொயரிக்காக வெளியே போனதுனால ஸ்டேஷனுக்கு வர முடியல. ஸ்டேஷனுக்கே இன்ஃபார்ம் பண்ணாம தனிப்பட்ட என்கொயரியா? பொய் சொல்ற பாண்டியா, நீ எல்லாமே பொய் சொல்ற. உன்னால உன் பழைய காதலியை மறக்க முடியல, அதனால கிரிஜாவை மனசுல ஏத்துக்க முடியல. அன்டியூட்டி டைமிங்ல கூட ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வர வேண்டாம் நீ. இப்போ உனக்கு என்ன ஆச்சு? வேணாம். செல்போன்ல பேசுன அந்த பொண்ணு யாரு? அப்போ கிரிஜாவுக்கு நீ துரோகம் பண்ற, அப்படிதானே? சார், நான் ஒரு இன்ஸ்பெக்டர், நீங்க என் சீனியர். டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கேள்வியும் கேளுங்க, மத்த எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். பாண்டியா, நான் ஃப்ரெண்டா தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நானும் ஒரு ஃப்ரெண்டா தான் சொல்றேன். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, சந்தேகப்படாத. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். காட்டுதே நெடுங்காலமா, தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை, தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை, உயிர் நேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி.